சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு பொண்ணு உங்களை நம்பி வந்திருக்கா. அதுவும் நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. பாதியிலே ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அவளை தூக்கி போடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏ செவந்தி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கூட வாழறவன் அவனுக்கே பிடிக்கலன்னு சொல்றான். அதுக்கப்புறம் எதுக்கு சேர்த்து வைக்கிற? அறுத்துட வேண்டியதானே? பாட்டி, என்ன பேச்சு பேசுறீங்க? வீட்ல ஏதாவது குழந்தைங்க தப்பு பண்ணா நாம தானே கண்டிக்கிறோம். குழந்தைங்க தப்பு பண்ணா மட்டும்தான் கண்டிக்கணுமா? பெரியவங்க பண்ணாலும் கண்டிக்கணும். இப்படி பேசுறீங்க. நீங்களே ரகுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாமா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இப்படி யாராவது பாதியிலே விட்டுட்டு போனா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இது தப்பு பாட்டி. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க ரகுவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அடி போடி, இத்தனை காலமா அவ உன்னை திட்டிக்கிட்டே இருந்தா அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்னைக்கு இது புரிய போகுதோ? டேய் ரகு, இது சரி கிடையாது. நீ போய் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. ஏண்டா, பெத்தவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு உனக்கு தெரியாதா? நம்ம வீட்டு புள்ளைய இப்படி யாராவது பாதியில் அனுப்புனா நீ சந்தோஷப்படுவியா? டேய், உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு. நாளைக்கு அவளை இதே மாதிரி அவ புருஷன் பாதியிலே வீட்டுக்கு அனுப்பி வச்சா நீ சந்தோஷப்படுவியா? அவங்க இடத்துல இருந்து நாம யோசிச்சு பார்க்கணும்டா. பூர்ணிமா ஏதோ கோபக்காரிதான், அது இதுன்னு திட்டும் பேசும். அதுக்காக இப்படி எல்லாமா பண்றது? அப்பா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதுப்பா. அவ கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகவே மாட்டா. அவளை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியலப்பா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. வேண்டா ரகு. பூர்ணிமா ஒரு வசதியான வீட்டுல பிறந்திருக்கா. ஒரே பொண்ணு. கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். அவ அப்படிதான் இருப்பா. அதனால என்ன ரகு, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கும். குழந்தை இல்லைன்னு நீங்க பூர்ணிமாவை வேண்டான்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம்னு சொல்லுங்க? அப்படி குழந்தை இல்லைங்கிறதுக்காக பிரிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு நிறைய புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சுதானே இருக்கணும். ரகு, தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க. இல்ல, நீ இப்போதைக்கு இதை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் உங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல மாத்தி சொல்ற ஐடியால நான் இல்ல. ரகு, மாமா. என்ன ஈஸ்வரி, இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நான் ஏதோ இவனை நல்லபடியா வளர்த்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இவன் பொண்ணுங்களோட மனசையே புரிஞ்சுக்க மாட்டானா? ஈஸ்வரி, இவ்வளவு வருஷம் அந்த பிள்ளையோட வாழ்ந்துட்டு இப்ப பாதியிலேயே விட்டுட்டு போறேன்னு சொல்றான். கொஞ்சமாச்சு இவனுக்கு மனசாட்சி இருக்கா? மாமா, நாம யாராவது பூர்ணிமா அப்பா அம்மா பார்த்து பேசலாமா? இல்லனா அவங்க நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. நாம எல்லாரும் சேர்ந்துதான் சப்போர்ட் பண்றதா நினைப்பாங்க. நீ சொல்றதும் சரிதாம்மா. அவங்க வீட்டுல நாம எல்லாரும் போய் நேரா பேசுவோம். சரிங்க மாமா. அது வரைக்கும் ரகு கிட்டயும் நீங்க எதுவும் பேசிக்க வேண்டாம். அவர் ஏதோ கோவத்துல இருக்காரு. கோவம் தண்ணியிட்டும், தானா சரியா போயிடும்.
இப்ப என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட மாட்டியா? என்னாச்சு ரகு? காலையில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கூப்பிட்டா ஆபீஸ் வேலையில இருக்கேங்கிறீங்க. சாயங்காலம் கூப்பிட்டா இன்னும் வீட்டுக்கு வரலங்கிறீங்க. சரி, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சே, வீட்டுக்கு வந்திருப்பீங்களான்னு கேட்டா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லையா? எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்க. சொல்லு. வீட்ல தான் இருக்கீங்களா? அப்ப வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு திரும்ப கால் பண்ணிருக்கலாம்ல. ஆபீஸ்ல தான் வேலை இருக்கு. வீட்ல என்ன வேலை உங்களுக்கு? எதுக்கு திருப்பி கூப்பிடல? டயர்டா இருந்துச்சு, கூப்பிடணும்னு தோணல. போதுமா? ஏங்க இப்படி பேசுறீங்க? அப்பாவோட கம்பெனி பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு நான் பேசலான்னு இருக்கேன். நீங்க இப்படி பேசுறீங்களே. ஹலோ, நான் உங்ககிட்ட வேலை கேட்டேனா? இல்லைங்க, ஒரு வைஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அதுக்கு கூட லீவு தராத கம்பெனி என்னங்க கம்பெனி? நாம எதுக்கு அங்க வேலை பார்க்கணும்? அதனாலதான் நான் எங்க அப்பா கிட்ட பேசி இங்க வேலை பார்த்துக்க சொல்லலான்னு இருக்கேன். அத சொல்லலான்னு கூப்பிட்டா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. அதான் சொல்லிட்டேன்ல, போனை வை. ரகு, எதுக்காக இப்படி அவாய்ட் பண்றீங்க? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க என்கிட்ட தெளிவா பேசுங்க. இங்க பார் பூர்ணி, உன்கிட்ட பேசுற மைண்ட் செட்ல நான் இப்ப இல்ல. உனக்கு ஆல்ரெடி ஆபரேஷன் பண்ணிருக்கு, உடம்பு சரியில்லை, நீ இப்ப பேசுற நிலைமையிலும் இல்ல. தயவு செஞ்சுட்டு போனை வச்சுட்டு போய் நல்லா தூங்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கலாமா? அது என்ன கொஞ்ச நாள்? ஏ, அப்ப நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா நடுவுல? என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ரகு? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க பேசுற விதமே சரியில்லை.